உணவே ஜீவசக்தி, உணர்வே பிரம்மஞானம், அன்பே சிவம், மனமே குரு. குரு பிரம்மஸ்ரீ நித்யானந்த சாமிகள் ஆசியோடும், சித்தர்களுடைய அருளாசியோடும், மகான் தத்துவராருடைய அருளாசியோடும், உடுமலை பிரம்மஞான குழு பாடசாலை சார்பொழி, என்னுடைய சார்பொழி அனைவருக்கும் ஆத்மா வணக்கம். உடம்பும் மனமும் மாறுபடக்கூடியது. இந்த உடம்பு நமக்கிட்ட இருக்கக்கூடிய மனம் எல்லாமே மாறுபடக்கூடிய விஷயம் இது. ஆனால் உயிர் எல்லா நிலையிலையும் மாறாதது. மனம் மாறுற மாதிரி மனம் சூழலுக்கு ஏற்ப மாறும். உடல் மாறும், உயிர் மாறாது. அப்போது உயிருங்கிறது எது? அதுதான் ஆன்மா. உடல் அப்படித்தான். இன்னொருத்தர் உடலும் மனமும் எப்படின்னா, எனக்கு இருக்கிற மாதிரி இன்னொருத்தருக்கு இருக்காது, இன்னொருத்தருக்கு இருக்கிற மாதிரி உடம்பும் இருக்காது, மனமும் இருக்காது. மனமும் மாறுபடும், உடம்பும் மாறுபடும். ஆனால் இந்த ஆன்மா இருக்க உயிர் அது எல்லாத்துக்கும் பொதுவானது. அதை இது இப்படித்தான் இருக்குது, இவருக்கு மாறுபடுது, இவருக்கு இப்படி இருக்குது, அப்படி இருக்குதுன்னு அதை நம்ம பார்க்க முடியாது, காமிக்க முடியாது, சொல்ல முடியாது. அதைத்தான் தெரிஞ்சுக்கணுன்னா, நான் யார் அப்படின்னு சொல்லி நீ உனக்கிட்ட கேள்வி வையி. உனக்கு இந்த நீ யாருங்கிறது தெரியும் அப்படின்னு சொல்லி ரமண மகரிஷி சொல்கிறார். உன்னையவே நீ யாருன்னு கேளு அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார். அப்போ சொல்லும்போது, அப்படி அவர் சொல்லும்போது நம்ம என்ன எதார்த்தமா, நான் இன்னார் என் பேர் இந்த பேர், நான் இன்னாருடைய மகன், நான் இன்னும் தொழில் செஞ்சிட்ருக்கிறேன், நான் இன்னும் ஊருக்காரன், இன்னும் ஊரில் இருக்கிறேன், இன்னாருக்கு சொந்தம் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கடுத்து என்ன சொல்லுவோம்? இல்லைன்னா ஒரு அதிகாரத்துலேயோ வேலையிலையோ மற்ற இதுகள்லையோ இருந்தோம்னா அந்த இதை காரணம் காட்டினா, இந்த ஒரு மாவட்டத்துக்கு அதிகாரியாக இருக்கிறேன், கலெக்டராக இருக்கிறேன், எல்லாம் ஒரு இதாக இருக்குது, என்ன பொறுப்பு இருக்கிறோமோ அந்த பொறுப்பை நான் இன்னார் அப்படின்னு. அதெல்லாம் எதுக்கு அப்படின்னா, அதெல்லாம் நம்ம புழங்கிறதுக்கு. அதாவது நம்ம இன்னாருன்னு, அதாவது இதெல்லாம் நான் யாருங்கிறதுக்கு அது பொருந்தாது. அதெல்லாம் நமக்கு வச்சிருக்கிற அடையாளம், அவ்வளவுதான். அந்த நானுக்கு வச்சிருக்கிற அடையாளம். ஆனால் நான் யாருங்கிறது தெரியணும்ல. இப்போ ஒரு மனுஷனுக்கு பேர் வச்சுருக்கேன், அது மாதிரி அதுக்கு பேர் வச்சுருக்கிறது தான், இது அதிகாரி, இது இவங்க இப்படின்னு. ஆனால் யாருன்னு தெரியும். அப்போது என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த உடம்பு அடையாளம் காட்டுவோம். ஆனால் நான் யாருன்னு உறவுகளவோ அல்லது வேறு யாரவோ நம்ம அடையாளம் காட்டி பண்ணிகிட்ருப்போம். அப்போ எப்போ தான் நான் யாருன்னு தெரிஞ்சுக்கிறது? அப்படி ஒரு கேள்வி இருக்குது இல்லையா? இப்போ நான் யாருன்னு, அப்போ எப்படி நான் யாருன்னு, அப்போ யார் நான் அப்படின்னு சொல்லி திருப்பி கேட்பாங்க அவங்க, இதை கேட்குறவங்கக்கிட்ட. கண்டிப்பாக ரமண மகரிஷிட்டே அப்படி தான் கேட்டாங்க. அப்போன்னா நான் யார் அப்படின்னு அவங்க, அதுக்குத்தான் அவர் இல்லை, அவர் மட்டுமல்ல, அவரை போல் இருக்கிற ரிஷிகள் எல்லாமே, மகானுகள் ரிஷிகள் எல்லாருமே இந்த ஆன்மீக பயணத்தில் பயணம் பண்ணினீங்கன்னா, உன் மூச்சையே நீ கட்டுப்படுத்தி, உன் மூச்சையே உனக்குள்ளே நிறுத்தி, வெளி விவகாரங்களெல்லாம் ஈடுபடாமல் உனக்குள்ளே உள் விவகாரங்களில் ஈடுபட்டு நீ அதுக்கு பயிற்சியும் முயற்சியும் எடுத்த அப்படின்னா நீ யாருங்கிறது தெரியும். அதை விட்டுட்டு இங்கே இங்கே இருக்கிற அடையாளங்களை காட்டினீன்னா நீ யாருன்னு உன்னை தெரிஞ்சுக்க முடியாது. அதே போல் நீ செய்கிற எந்த செயலும் நிரந்தரமும் ஆகாது. ஆனால் அந்த நாம் சொல்கிற மாதிரி இந்த ஆன்மீக பயணத்தில் நீ நீ யாருன்னு தேடல் போய் தேடி எடுக்க முயற்சி எடுத்த அப்படின்னு சொன்னால் அது மற்றவங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும், உனக்கும் பிரயோஜனமாக இருக்கும் அப்படிங்கிறத அவர் சொல்கிறார். அப்போது உடம்பும் மனமும் மாறக்கூடியது.
உயிர் வந்து மாறாதது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க வேணும். அனைவருக்கும் ஆத்ம வணக்கம்.